இந்த ஹெட்ஃபோன்ஸை யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னால் நம்புவீங்களா? இப்போல்லாம் யாரை பார்த்தாலும் காதில் ஒரு ஹெட்ஃபோன்ஸோட தான் ஊர் சுற்றிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் நீங்களும் ஒருத்தரா? அப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். மியூசிக்னாலும் சரி, வீடியோனாலும் சரி, எதாக இருந்தாலும் ஒரு 85 டெசிபிள்ஸ்க்கு மேலே கண்டினியூஸாக கேட்காது. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் இன்னர் இயரில் இருக்க அந்த ஹேர் சிலியா வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக ஒரு ஹியரிங் லாஸில் கொண்டு போய் முடிஞ்சிடும். ஹெட்ஃபோன்ஸில் இருக்க அந்த பட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் காதில் இருக்க ஹீட்டையும் மாய்ஸ்சரைஸையும் இன்க்ரீஸ் பண்ணும். இதனால் தேவையில்லாமல் ஒரு பாக்டீரியாவோ ஃபங்கஸோ உருவாகி அதுவே உங்களுக்கு வந்து காது கேட்குற தன்மையை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்கி ஹெட்ஃபோன்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஏற்கனவே உங்கள் காதுக்குள்ளே இருக்க அந்த வேக்ஸை கம்ப்ளீட்டாக உள்ள தள்ளி அதுவே வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஹியரிங் லாஸ் மாதிரி போய் பிளாக் பண்ணி காது கேட்க முடியாமல் போயிடும். அதனால் ஹெட்ஃபோன்ஸை யூஸ் பண்ணுங்கள், ஆனால் அளவாக யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா மொத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க.